PKL சீசன் 11ஓட பிளே ஆஃப்ஸ் வந்து எங்க நடக்க போகுது, ஸோ என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PKL வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வாரத்தில் தமிழ் தலைவாஸ் டீம் இன்னும் 2 டீமுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டியது இருக்கு. யார் என்னங்கிறத லைட்டாக டச் அப் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீமை பத்தியே பார்த்துடலாம். ஸோ இந்த வாரத்தில் தமிழ் தலைவாஸ் டீம் 3 டீம்ஸ்க்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதில் முதல் டீம் யூபி யோத்தா டீமுக்கு 26ஆம் தேதி சக்சஸ்ஃபுல்லா ரிவெஞ்ச் வந்து கொடுத்துட்டாங்க. மாசானமுத்து வந்து சம்திங் ஒரு மேஜிக் மாதிரி பண்ணனால அந்த மேட்ச்ல யூபி யோத்தா டீமை ஒன் சைடா ஜெயிச்சோம். அவங்க முன்னாடி பண்ணதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செமையான ஒரு ரிவெஞ்ச் வந்து கொடுத்துட்டோம். ஆனா அதுல கிடைச்ச கான்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டு அதன் தொடர்ச்சியா 29ஆம் தேதி ஹரியானா கூடயும் 2ஆம் தேதி தபங் டெல்லி டீம் கூடயும் மோத போறோம். 29ஆம் தேதி ஹரியானா கூட மோத போறோம் இல்லையா, அந்த மேட்சை பொறுத்தளவு ஹரியானா டீமை பொறுத்தளவு அதுக்கு முன்னாடி அவங்க கூட நம்ம மோதும் போது பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல தோத்துருப்போம், 5 பாயிண்ட் வித்தியாசத்துல தோத்துருப்போம். ஆனா அதை தாண்டி அந்த மேட்ச்ல ஓவரால் நம்ம பசங்க வந்து நல்லா தான் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி 5 நிமிஷத்துல ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால நம்ம பசங்க வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் வந்து தோத்துட்டாங்க. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் ஹரியானா டீமோட மெயின் ரைடர் வினய், மெயின் டிஃபெண்டர் சியானை, அவங்க 2 பேரும் இந்த மேட்ச்ல இருக்கணும். அவங்களோட கேப்டன் ஜெய்தீப் தயா இருக்கணும். அவங்களோட மெயின் ஸ்டார்டிங் 7 பிளே பண்ணணும். அண்ட் அந்த மெயின் ஸ்டார்டிங் 7 தோக்கடிக்கிறது மூலமா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதை விட அதுல இருந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது வேற எதுலயுமே கிடைக்காது. அண்ட் ஹரியானா டீம் ஒரு ஸ்ட்ராங்கான டீமை தோக்கடிச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை கொண்டுட்டு அது வந்து நம்மளோட கம்பேக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா ஹரியானா டீமை தோக்கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தபங் டெல்லி கேசி கூட வந்து மோத போறோம். அதுக்கு முன்னாடி தபங் டெல்லி கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை யாராலையும் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த மேட்ச்ல ஒன் சைடடா டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. இவ்வளவுக்கும் அங்க நவீன் யாருமே பிளே பண்ணல. அவங்களோட டிஃபென்ஸ்லாம் ரொம்ப வீக்கான டிஃபென்ஸ். அண்ட் அந்த டிஃபென்ஸை வந்து ஃபார்முக்கு ஏற்றி விட்ட டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான். அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு தமிழ் தலைவாஸ் மேல பல பேர் நிறைய கோவப்பட்டாங்க, விமர்சனங்கள் வச்சாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அண்ட் அதை மறக்கவே முடியாது. அண்ட் அதுக்கு ரிவெஞ்சா இந்த வாட்டி தபங் டெல்லி டீமை ஒன் சைடா ஜெயிக்கணும். அந்த டீம்ல நவீன் குமார் இருக்கணும், ஆஷு மாலிக் இருக்கணும், அதே டிஃபென்ஸ் அதே ஸ்டார்டிங் 7 இருக்கணும். அந்த டீமை தோக்கடிக்கணும். அதுதான் ஒரு பெரிய ரிவெஞ்சா நான் பார்க்குறேன். ஸோ அந்த டீம் கூட நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ஒரு மாபெரும் தோல்வி நமக்கு கொடுத்தாங்க, அதே தோல்வி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை, எல்லா தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸோட ஆசை. ஸோ கண்டிப்பா நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் அதை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மேட்சஸை பத்தி பேசுறத முடிக்கிறேன். கண்டிப்பா 2 மேட்சஸும் நம்ம ஜெயிக்கணும். நம்ம கம்பேக் கொடுக்கறதுக்கு இந்த 2 மேட்சஸும் மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ கண்டிப்பா ஜெயிக்கணும். ஸ்டார்டிங் 7 ப்ராப்பரா கொண்டு வாங்க, ப்ராப்பரான டீமை வந்து இறக்குங்க. ஸோ நிதிஷை வந்து கார்னர்ல பிளே பண்ண வைங்க, அவர் தான் அந்த டோனை செட் பண்ணணும். அவர் கிளிக் ஆகி பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம டிஃபென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவரை கொண்டு வாங்க. சாகில் குலியாவை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ நல்லா பிளே பண்ணுங்க தமிழ் தலைவாஸ், கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். PKL சீசன் 11ஓட பிளே ஆஃப் பிக்சர்ஸை இப்போதைக்கு அபிஷியலா PKL அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்ஸ் படி பார்க்கும்போது டிசம்பர் 26ஆம் தேதி எலிமினேட்டரும், 27ஆம் தேதி செமிஃபைனல்ஸும், 29ஆம் தேதி ஃபைனல்ஸும் நடத்த போறாங்க. ஓவராலா டிசம்பருக்குள்ள எல்லாத்தையும் டோட்டலா முடிக்க போறாங்க. ஏன்னா ஜனவரியில வந்து வேர்ல்டு கப் வருது. ஸோ அதனால டிசம்பருக்குள்ள எல்லாத்தையும் ப்ராப்பரா முடிச்சிருவாங்க. டிசம்பரோட PKL சீசன் 11 வந்து முடியுது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த எலிமினேட்டர், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் இது எல்லாமே புனேல தான் நடக்க போகுது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த லீகோட கடைசி லெக் வந்து பாத்தீங்கன்னா புனே. அண்ட் அங்கேயே செமிஃபைனல்ஸ், எலிமினேட்டர், ஃபைனல்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த பிளே ஆஃப் பிக்சர்ஸ் அங்கேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி PKL வந்து இதை வந்து செஞ்சிருக்காங்க. மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சென்னையில வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க. நிறைய பேரோட ஆசையாகவும் இருந்துச்சு. பட் அது இப்போதைக்கு நடக்க போறதுல புனேல தான் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், அந்த பிளே ஆஃப் பிக்சர்ஸ் எல்லாமே புனேல தான் நடந்து முடிய போகுது. அண்ட் அவ்வளவுதான் நண்பா வீடியோ. ஸோ இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இதே போல இன்னொரு நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.